பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மனமகிழ்ச்சி நாளின் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீ கொடுத்திருக்கிற சுகன் பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வரவேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு வருவீராக. இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசன்னம் இந்த வளாகம் முழுவதும் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக, எல்லா நுகங்களை முறிக்கும்படியாக, பிரசன்னத்தினாலே நுகங்கள் முறியும் என்ற வசனத்தின்படி எல்லா நுகங்களை முறித்து விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடு நீ பேசுவீராக என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆண்டவரே, தேவ செய்தி கொடுக்குற பருமையான பாஸ்டர் கிளாடி பாலுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆண்டவரே, வார்த்தை அனுப்பி விடுதலையாக்குகிறவர், வார்த்தை அனுப்பி தப்பு வைக்கிறவர், வார்த்தையினாலே தேற்றுகிறவர், வார்த்தையினாலே பலப்படுத்துகிற தேவன் இந்த நாளில் எங்களோடு இடைப்படும்படியாக வார்த்தையினாலே ஊழியம் செய்ய போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கிருபை, உங்கள் ஆளுகை ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஆவியானவரே, உங்களை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே வரவேற்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போறமைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா, புதிய காரியங்களை செய்யுங்க என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். சிறுவர் ஊழியங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஒவ்வொரு சிறுவர் ஊழியத்திலையும் உங்கள் கிருபை இருக்கட்டும், உங்கள் கரம் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரைஸ் லார்ட், வெல்கம். ஆமென். நம்ம இன்னைக்கு சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம துதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். உற்சாகமா கரங்களை தட்டி எல்லாரும் பாடலாமா? சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தட்டி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று சொல்லிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீர்
வீடை கட்டினீரே வீடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி எல்லாரும் கரங்களை தட்டலாமா? 2 கரங்கள் கொண்டு வந்து எல்லாருமே, யாரும் சும்மா உட்கார வேணாம். ஆரம்பத்துல இருந்தே உங்க இருதயம் துதிக்க ஆரம்பிக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, பாவத்தினால் மரித்து போய் இருந்த உங்க கிருபையினால நீங்க என்ன தூக்கினீங்களே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி எனக்காக மரித்தீர், எனக்காக மரித்தீர். ஓ, எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். சொல்லலாமா? கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம், எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம கரங்களை பிடித்து, ஓ கண்மணி போல, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, காலமெல்லாம் பார்த்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, எல்லாரும் சொல்லலாமா? நன்றி ராஜா, ஓ இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி சொல்லமா? நன்றியால், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே சு நல்கிய எல்லா நன்மைகள் எனக்கு நினைத்து நினைத்து நன்றி சொல்ற நேரமா இருக்கட்டும். இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நீங்க சொல்றீங்களா? நன்றியால், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே இயேசு நல்கிய எல்லா
சந்தோஷமே இல்லையா? ஹalleluya. பின்னாடி இருக்கிறவங்கள கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya. ஏமே நம்ம வாரந்தோறும் கூடி வர்றது வந்து ஒரு கலாச்சாரத்துக்காக இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாட்டி ஆண்டவர் கோச்சுக்கு வரன்றதுக்காக இல்லை. டு பி கிரேட்ஃபுல் டு காட். அவரை துதிக்க, அவர் வார்த்தையை கேட்க, ஒன்று கூடி அவர் ஆராதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். எத்தனை பேர் எனக்கு அதுக்காக வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. ஸோ நீங்கள் உண்மையாக எனக்கு ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் எப்படி பண்ணுறோம், பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் இருதயம் நன்றியால் நிரம்பட்டோம். இன்னொரு பாடலை பாடி அவரை நம்ம உயர்த்துவோம். கரங்களை தட்டலாமா? நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக ஆவியானவர் நமக்காய் கொடியேற்றுவார்.
எந்த பாட்டு பாடினாலும் விசாரிக்கும்னா என்னம்மா கேட்பாங்க. மறவேன்னா எத்தனை பேர் வீட்டில் பிள்ளைங்க அப்படி கேட்பாங்க இல்லை? இந்த பாட்டு நாங்கள் ஒரு வாரமாக நாங்கள் 2 பேர் பாடிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஒவ்வொரு வேர்டா விசாரிப்பேன்னா என்னது, மறவேன்னா என்னது. ஸோ அப்படின்னா சின்ன பிள்ளை கூட என்ன பண்ண அந்த வார்த்தையோட அர்த்தத்தை தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த பாட்டு பேர் என்ன, இந்த பாட்டு பேர் என்ன 10 தடவை கேட்பான் அது மனசில். அதோட மீனிங் உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்து பக்கத்தில் பார்த்து நம்ம எந்த நன்மைக்கு நன்றி சொல்லலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்களேன். நீங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த ஒரு நன்மைக்கு நம்ம நன்றி சொல்லணும். பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மாட்ட கேளுங்க, என்ன எதுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம் இன்னைக்குன்னு. எல்லாரும் சும்மா இன்னைக்கு யாருமே என்ன பார்க்கக்கூடாது. லுக் அட் யுவர் நெய்பர் அண்ட் சே, இந்த விஷயத்துக்காக நான் நன்றி செலுத்த போகிறேன். Amen. நம்ம நினைத்து பார்த்து we are going to count our blessings and say, Lord, நீங்கள் செய்த நன்மைகளை நான் மறவேன். நம்ம உணர்ந்து பாடலாம் ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தை புரிஞ்சு. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் சந்தோஷமா வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நினைத்து பார்த்து சொல்லுங்க. துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள். நினைப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக என்னை விசாரிக்கும் தகப்பனவர். அவரை பார்த்து சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். கரங்களை தட்டி, ஓ எங்களை விசாரிக்கிறவரே. ஹalleluya. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 100ல இருக்கு. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். சத்தம் பத்தல. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஏமே நம்ம துதியோடு அவர் வாசல்களில் நுழைய போறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். எக்காலத்தோடு
உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படி ஆராதிங்க பார்க்கலாம். ஓரியா ஹலராதி அலரபோ. நம்ம பாடுங்க ஒவ்வொரு வார்த்தையும் நினைத்து பாருங்க. ஆண்டவரை நான் மறக்க மாட்டேன், நீங்க செய்த நன்மைகள் நான் சொல்லி சொல்லி துதிப்பேன். ஓ என் வாய்களை திறந்து நான் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவர். ஓரியா ஹலரஷி ஹலரோ. இந்த காலை வேளையில துதிக்க துதிக்க ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறாரு. எப்படி பவுலும் சீலாவும் துதிக்கும் போது அவங்க கட்டுகள் அருளதோ, நீங்க இப்ப துதிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க கட்டுகள் அருள போகுது. நீங்க துதிக்க துதிக்க நீங்க என்ன பாரமா உணர்றீங்களோ உங்களுக்குள்ள அந்த பாரம் அப்படியே குறைய போகுது. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. யாரும் வேடிக்கை பார்க்க வேணும், எல்லாரும் கண்களை மூடி we worship you Jesus. அப்படியே நன்றி செலுத்தலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, சொல்ல வார்த்தை
அப்பா உமக்கு நன்றி. எந்த இடத்துல ஸ்தோத்திரம் பெருகுதோ அங்க அவர் கிருபை பெருகும். எங்க நம்ம அவர் நன்றி செலுத்துறோமோ அங்க அற்புதங்கள் நடக்கும். ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் பிதாவே உமக்கு நன்றி. எந்த வாயு சும்மா இருக்க வேணாம். சொல்லுங்க நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நீங்க புதுசா வந்திருக்கலாம், சும்மா சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி. ஓராலாரா ஷெகலரே ஓரா போகோலோ நன்றி. நன்றி ஆண்டவரே. ஓ இந்த நேரத்துல கட்டுகள் உடையுது. ஓ பாரங்கள் நீங்குது. மழைகள் பிரசனத்தை மெழுகு போல உருகுகிற நேரம். ஓ உமக்கு நன்றி ஆவியானவரே. ரியாகலரா ஷெகலரோ ஓ ரியாகலரோ ரியாமகலரா ஷெகலரே. ஆண்டவரே கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி. அந்த வேலைக்காக நன்றி. எங்க பிசினஸ்க்காக நன்றி அப்பா. ஓ ரியாகலரா ஷெகலரோ ரியாகலரோ. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி நீங்க சொல்றீங்களா அவரை பார்த்து நன்றியோடு? நன்றியோடு நான் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்மைகள் யாவையும் எனக்காய் தீரும் நாதனே. நன்மைகள் யாவையும் எனக்காய் தீரும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழைப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழைப்பவரே உமக்கென்றுமே துதியே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நன்றியோடு நான் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். இந்த கால வேளையில உங்க சூழ்நிலை நன்றி சொல்ற மாதிரி இல்லாம இருக்கலாம். நீங்க உடைந்து போய் வந்திருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலம் உண்டாக்காமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தனியாய் விளையாமற் போனாலும், ஆண்டவரே இந்த தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன். Yet I will rejoice in the Lord. இன்னைக்கு அந்த தீர்மானம் பண்ணுங்க. என் சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமா இருந்தாலும் I will rejoice in you. ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி
உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். இன்னைக்கு துதிக்கிற உங்களை அவர் சும்மா விட மாட்டாருங்க. உயரமான ஸ்தலத்தை நடக்க பண்ணுவார். எந்த காலத்திலும் நான் உங்களை ஸ்தோத்திரிப்பேன்ப்பா. அப்படி அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி என்ன வந்தாலும் நம்புவேன் அப்படி அர்ப்பணிக்கலாமா? என் மீட்பர் இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. சொல்லாமா? என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அவர் என்னை கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி காக்கும் நல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என். கரங்களை உயர்த்தி உயிரின் ஊற்றே நீயாவாய் உண்மையின் மொழியே உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ரமஷகரபஹலதெரே சென்தெரேமே. ஆமென். அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே நல்ல அந்நிய பாஷையில் ஒரு 30 செகண்ட் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென். வெக்கப்படாம அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது வெக்கப்படக்கூடாது. ஆமென். நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது நீங்க கர்த்தரோட ரகசியங்களை பேசுறீங்க. ஆமென். வாக்கு கடங்காத பெருமூச்சனால் நீங்க இங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். So when you pray in the spirit, there is something happening in the spirit realm. ஆவி மண்டலத்தில் சில காரியங்கள் உங்களுக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. So அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது ஏதோ பாரம்பரியம் இல்லை. நீங்கள் விசுவாசமா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. It is like pushing forward. It is like pushing forward. Come on, சத்தத்தை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷையில இந்த கால வேளையில ரேமா ராக்ரமா சேக்ரேமா சாந்த்ரோபோ ரேமால் மனாதாரா சேக்ரமா ஹந்தரோ लेमा रादरो शेल मारा हंतरो से क्रेमे लेमा महा शंकरा महंते मारा हंतरो क्रो शे क्रेमा हंदना लेमा मामा sakra महंतेरे लेमा रादरोबो शेरे करामा हंतरोबो. நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது ஆமென் விடுதலை உங்களுக்கு உண்டாகிறது. விடுதலை உண்டாகிறது. ஆமென்.
ஆவி மண்டலத்துல ஒரு freedom. There is a freedom in the atmosphere. Lema karama sokrobo shek reba haladoro. Amen. சில ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறீங்க. சில ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. Come on, don't give up. Don't give up. Keep pushing forward, brother. Keep pushing forward, sister. Leda raba santa raba sekerebe. Rema haladoro bo sekerebe. எப்படி ஒரு வீரன் ஆமென் தன்னுடைய வாளை வைத்து தன்னுடைய கத்தியை வைத்து ஆமென் முன்னேறி கொண்டே இருக்கணும். அதே போல தான் நீங்களும் you are moving forward. You are moving forward in the spirit. You are moving forward in your life. Rakama shatrobolo lema rakra torobo sekerema antorobo. Amen. Malagadana sekel haradene seremaha lema nano koshara mahandara. சில strongholds உடைகிறது. Amen. சில strongholds உடைகிறது. In the name of Jesus. Oh, thank you, Lord. Thank you, Lord. Rema raga toloboro sekere. Lima naga santorobo. Lema radolobo. Oh, rama sakarama handoro. உன்னை பயன்படுத்திக் கொண்டிருந்த காரியம், உன்னை பயன்படுத்திக் கொண்டிருந்த காரியம், ஆமென், உன்னை பயன்படுத்தின கோலியாத்துகள், உன்னை பயன்படுத்தின பெலிஸ்தியர் மக்கள் எல்லாம் விழுகிறார்கள், விழுகிறார்கள். ஓ லேகமா தோரோபோ, உனக்கு முன்பாய் நின்ற எல்லா தடைகளும் விலகி போகிறது. God is making a way for you, brother. God is making a way for you, brother. Leganana ma santoro remanaka seke. Keep going forward. Come on, German விடாதீங்க. ஓ ராமா சக்கரபா செக்கரே. ஆமென். நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது நீங்க ஆவியில யுத்தம் பண்றீங்க. Right now you are warring in the spirit. You are warring in the spirit. Lenama shakaraba handoro. Rima radalama sokoro. Rimal mana hantoro sikarabaha. ஆமென். குடும்பத்தை ரட்சிக்கப்படாதபடிக்கு சில அவிசுவாச கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. சில கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இப்ப யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கண்களை திறக்கிறாரு. ஆமென். ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென். ஹalleluya. அவங்க இருதயத்துல ஒரு தாகம் உண்டாகிறது. ஓ, அவங்க இயேசுவை ருசித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெமா மாமா ஷல் கரமா ஹந்தரோ லெமா ராகா தோலோ மோஷே கரா ஹந்தரே நிகல் மனா ஹம்ஸ்ரோ க்ரோமோ ஹோதே லமா ஹந்தரோபோ. Oh, we give you glory, 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 glory. Re saraba handara sekre. Lenanaga shel karanana sekra mahandro. Oh, rama mama sakara handara. Rakama hantoro. Lemara hantre karama sekamama. Thank you, Jesus. Oh, we worship you, Lord. Oh, we worship you, Jesus. Nerede sandana se, nemana santoro. Oh, Rama santere, nemagana so. Oh, Jesus, Jesus. இந்த நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். Jesus. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. Jesus. Oh, Jesus. 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 Oh, Ramasakare Mahandorobo. பல ஏற்பாட்டில் அநேக நாமங்கள் உண்டு ஆண்டவருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆமென். எல்லா நாமங்களும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் நாமம், ஆனா இந்த நாமம் தெரிஞ்சா உங்களுக்கு போதும். If you know this name, it is more than enough. இது வேற யாரு ஒரு நபரோடைய ஒரு மனுஷனுடைய நாமம் அல்ல. இந்த இயேசு என்ற நாமம், ஜீசஸ் என்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இந்த ஜீசஸ் நீங்க கூப்பிட்டீங்கன்னா, ஆமென், இந்த ஜீசஸ் என்ற நாமத்தை உங்க வாயில நீங்க உச்சரிக்கும் பொழுது
ஓ அந்த நாமத்துல அற்புதம் இருக்குது, அந்த நாமத்துல சுகம் இருக்குது, அந்த நாமத்துல விடுதலை இருக்கிறது, அந்த நாமத்துல உங்க கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது. ஓ 2 கரங்களையும் உயர்த்தி இந்த வளாகம் முழுவதிலும் கீழே ஓவன் ராபர்ட் ஷாப்பல்ல ஆன்லைன்ல பார்க்கிறவங்க தூரமா இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்க இடங்களிலே கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கம் ஆன். வெட்கப்படாதீங்க, நாமத்தை சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கம் ஆன் கம் ஆன். ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நல்ல கையை தட்டி ஓ ஜீசஸ், we welcome you, we lift your name. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், நீ நல்லவர். இயேசுவே நீர் போதும், நீர் போதும். மரசக்கரமாசே லமசந்தரோ. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. ஆமென். ஆலயம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஆமென். இப்பொழுது உங்க நேரம் விசுவாசமா ஆமென் நீ கர்த்தரிடத்திலிருந்து உங்க ஆசீர்வாதங்களை உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ஆமென். சும்மா இருந்தா வராதுங்க. பர்த்திமேயு சும்மா இருந்திருந்தானா அவன் பார்வையை பெற்றுக்கொள்ள மாட்டான். மற்றவங்க என்ன சொல்லுவான் நினைச்சிருந்தானா அவன் பார்வையை பெற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு வேணும் சுகம். அவனுக்கு தெரியும் யாரை கூப்பிடணும்னு. தாவீதின் குமாரனே இயேசுவே, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டது அன்னைக்கு வீணாய் போகவே இல்லை. ஆமென். அவன் கூப்பிட்டான், கர்த்தர் அவன் செவி கொடுத்தாரு. ஆமென். நீங்க ஒரு ஏழையா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், நீங்க யாரா வேணா, பரிசுத்தமா அல்லது ஒரு பாவியா இருக்கலாம், நீங்க யாரா வேணா இருக்கலாம். ஆனா இந்த நாமத்தை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது, இயேசுன்னு கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையில் அவர் வந்து உங்களுக்கு சிரமமா இருக்க, உங்களுக்கு செவி கொடுக்க, ஆமென், உங்கள் ஜெபங்களை கேட்க, உங்களுக்கு ஆறுதலை செய்ய, உங்களை விடுதலை ஆக்க, உங்களை தூக்கி விட, ஆமென், உங்களை மீட்டு எடுக்க அவர் உண்மை உள்ளவராக, அவர் வல்லமை உள்ளவராக, அவர் போதுமானவராக ஓ அவர் இருக்கிறார். கூப்பிடுங்க ஜீசஸ் ஜீசஸ். Oh Jesus, 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 Jesus. Oh Ramasekere Mahantoro, Mahantoro, El Karamase. Jesus, Jesus, Jesus. Jesus. அவருடைய பிரசன்னத்துல சில நிமிடங்கள் மேன் யாரை பத்தி இருக்கிறத சொல்லாதீங்க ப்ளீஸ். டோன்ட் டிஸ்டர்ப் த ஃப்ளோ ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்கள் அமைதியாக நீங்க காத்திருங்க. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். கர்த்தருடைய தொடுதலை நீங்க உணர்வீங்க. You will feel the power of God flowing through your body this morning. கர்த்தருடைய வல்லமை உங்க உச்சம் தலையிலிருந்து உங்க உள்ள கலர் ஒரு எலக்ட்ரிக் ஷாக்க போல இறங்குகிற நேரம் இந்த நேரம். Just lift both your hands towards heaven. பரலோகத்துக்கு நேரா உங்கள் கரங்களை உயர்த்தி சிந்தனையை பறக்க விடாதீங்க. Don't let your imagination wander. Focus on the cross. Focus on Jesus. Hallelujah. Holy Spirit. Holy Spirit. Holy Spirit. Holy Spirit. We receive your touch. We receive your touch.
worship you. We worship you. Thank you, Jesus. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, வாழ்கவே. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, வாழ்கவே. சொல்லுங்க, இயேசு நாமம், 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 வாழ்கவே. இன்னொரு விஷயம், இயேசு நாமம், 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 வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம். அவர் நாமமே, அவர் நாமமே மதுர. Jesus, your name is enough. Your presence is enough, Lord. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, வாழ்கவே. Yesu namam, Marashagaraba Santala Maragada, Regama Mama Jandana Galidere. Yesu namam, Yesu namam, வாழ்கவே. Yes, Lord Jesus. Marashagadele Santolomo, Remama Sanderena Sharama Antoro Sekereme. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை சுகப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உங்க பலவீனங்கள் மாறிடுச்சு பிரதர். உங்க பலவீனங்களுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆமென். இனிமேல் உங்க பலவீனம் உங்க வாழ்க்கையில பலனா இருக்க போறது கிடையாது. கர்த்தருடைய கிருபையே உங்களுக்கு பலனா இருக்கும். கர்த்தருடைய நாமமே உங்களுக்கு பலனா இருக்கும். Hallelujah. You're no more weak. You're no more a defeated person. நீங்க ஒரு தோல்வி அடைந்தவன், தோல்வி அடைந்தவள் அல்ல, தோற்று போனவன் அல்ல. இயேசு உங்களுக்குள்ளும் நீங்கள் அவருக்குள்ளும் இருக்கிறபடியினால ஆமென், நீங்க ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க. நீங்க ஆள பிறந்திருக்கிறீங்க. நீங்க மறுபடியும் பிறந்ததே இயேசுவுக்காக சாட்சியாக நிற்கத்தான், உயிருள்ள சாட்சியாக நிற்கத்தான். ஹalleluya. அந்த நாமம் உங்களை நிறுத்தும், அந்த நாமம் உங்களை நிறுத்தும். இயேசுவின் நாமம். Thank you Father. Thank you Father. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து எங்களை நீங்க வழி நடத்துங்க. எங்களுடைய அஜெண்டா இல்ல ஹோலி ஸ்பிரிட், உம்முடைய அஜெண்டா, உம்முடைய வழி நடத்துதல் இந்த ஆராதனையில நிறைவேறட்டும். We welcome you. Take over, take control and guide us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கையை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. We give you glory.
Jesus, we give you glory. Jesus, we give you glory. Jesus, we give you glory. Amen. Amen. அமர்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு நம்மத்துல இருக்கிறாருன்னு? ஆமென். இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் உங்க பக்கத்துல இருக்கிறார். ஹalleluya. ஆமென். எங்க 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்துல கூடி இருக்கிறாங்களோ அங்க நான் வர மாட்டேன்னு சொன்னாரா? ஆமென். அங்க இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். யார் வந்தாங்களோ வரலையோ, பிலீவர்ஸ் வந்தாங்களோ வரலையோ, இயேசு வந்திருக்கிறாரு. ஆமென். அவர் வந்தா போதும். ஹalleluya. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். விட்டா நம்ம அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே பாடிக்கொண்டே போகலாம். ஆமென். மாதிரி தொடர்ந்து கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க நல்ல நாள்ல நல்லா பார்த்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. சில பேர் இப்படி பார்த்து சொல்றீங்க. உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க நல்ல நாள்ல நீங்க ஏசப்பா பிள்ளை. உங்க நல்ல இல்லாத நாள்லையும் நீங்க ஏசப்பா பிள்ளை. எந்த நாள்லையும் நீங்க ஏசப்பா பிள்ளை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க இந்த ஏசப்பா பிள்ளைன்னு இருக்கப்ப அந்த ஸ்தானத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, எடுத்து போடவே முடியாது. ஆமென். இப்படி சொல்லுவோம், on our good day we are the child of God, on our bad days we are the child of God. Every day, in every situation we are still the child of God. Hallelujah. அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆவியானவர் தான் உங்களுக்கு கேரண்டி. ஆமென். The Holy Spirit is the guarantee that Jesus loves you. Hallelujah. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்க மூலமா உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்ய அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஜாக் அவங்க எல்லாரும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்துக்களை நான் 3 டேஸ்க்கு முன்னாடி தான் பேசினேன். பாஸ்டர் நேற்று ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் பேச முடியல. பட் they send their greetings to you. உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா உங்க முன்னாடி வந்துச்சுன்னா ஆமென் நீங்கள் பாஸ்டருக்கு அளவு சொல்லுங்க. ஹalleluya. ஜஸ்ட் ஜோக்கிங். ஆமென். ஸோ அவங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவங்களை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். இந்த நாளிலே நியூயார்க் பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அவர்கள் இருப்பாங்க. அதை முடித்து விட்டு அவங்க நாளைக்கு ஷார்லட் எங்கள் அக்கா இருக்கிற அந்த இடத்துக்கு ஊருக்கு அவங்க போகிறார்கள். அவங்க பிரயாணத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு நேரம் நிறைய போனனால நான் டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு வீடியோக்கெல்லாம் போக வேண்டாம். we are going to go into the giving. ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்த போகிறோம். ரெகுலர் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வாரம். வேற என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் ஒன்றும் இல்லை. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே மார்னிங் ப்ரேயர் இருக்குது. வந்து கலந்து கொள்ளுங்கள். எவ்ரி சண்டே 5 சர்வீசஸ். முதல் ஆராதனை 5 மணிக்கு, 2வது ஆராதனை இந்த ஆராதனை 7:30 மணிக்கு, 3வது ஆராதனை 10:30 மணிக்கு. இன்றைக்கு 3வது ஆராதனையில் பாஸ்டர் ஆனந்த் என்ற ஒரு சீனியர் பாஸ்டர் சென்னையிலேருந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. வர முடிந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள். 3வது ஆராதனை 10:30 மணிக்கு, 4வது ஆராதனை ஆங்கில ஆராதனை 5 மணிக்கு, 5வது ஆராதனை மாலை 6:30 மணிக்கு. ஸோ ஜெபியுங்கள். இதிலெல்லாம் பங்கு பெற முடியுமோ பங்கு பெறுங்கள். இன்றைக்கு கிராம ஊழியம் உண்டு. ஸோ நிறைய சரியான நேரத்திற்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். வேற எந்த சாட்சி இருக்குதா? குயிக்காக ஐமீன் வேகமாக அந்த குறிப்பை மட்டும் சொல்லும்படியாக அன்போடு நான் கேட்கிறேன். பிகாஸ் புதுசாக வந்தவங்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். நீங்கள் முதல் முறையாக இந்த ஆராதனைக்கு வந்திருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக அன்போடு நாங்கள் கேட்குறோம். யார் வந்திருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக இந்த சர்ச் வந்துருக்காங்க. ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. கடந்து வரவேற்கலாம். பின்னாடி ஒருத்தவங்க நிற்கிறாங்க. வெல்கம் சிஸ்டர், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. மேலே ஒரு தம்பி நிற்கிறாங்க. கடந்து வரவேற்கலாம். தம்பி வெல்கம். பிரதர், சிஸ்டர் வெல்கம், வெல்கம், காட் பிளஸ் யூ. உங்கள் கையில் ஒரு வெல்கம் பாக்கெட் கொடுப்பாங்க. அங்கே ஒரு அம்மா நிற்கிறாங்க, கொடுங்க. மேலே ஒரு தம்பி நிற்கிறாரு, அவருக்கு கொடுத்துருங்க கார்டை. உங்கள் கையில் ஒரு வெல்கம் பாக்கெட் கொடுத்துருப்பாங்க, உட்காந்துக்கோங்க. அந்த வெல்கம் கார்டிலே, அந்த எல்லோ கலர் கார்டிலே உங்கள் பெயர், உங்கள் விலாசம், உங்கள் ஜெப குறிப்பை எழுதி நீங்கள் காணிக்கப்பட்டில் நீங்கள் போடும்படியாக நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். வழக்கம் போல் 2வது, 3வது, 5வது ஆராதனையில் சண்டே ஸ்கூல் நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்கிறோம். பரிசுத்த விவாக அறிக்கை மதுரை கோப்புதூர் நல்ல சமாரிய சபையைச் சேர்ந்த மாரியப்பன் என்ற மோசஸ்
திருமதி பானுமதி என்ற சலோமி அவர்களின் குமாரன் கார்த்திக்கும், தேனி அல்லிநகரம் மாரநாதா சபையை சேர்ந்த குமரன் என்ற அகிலாவுக்கும், காமாட்சி என்ற பிரிசில்லா அவர்களின் குமாரத்தி மெர்சிக்கும் பரிசுத்த விவாதத்தில் இணைக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு வேத வசனத்தின் ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் பரிசுத்த விவாதத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான முகாந்திரத்தை எவரேனும் அறிந்திருந்தால் எழுத்தின் மூலம் சபைக்கு தெரிவிக்க கடவர்கள். 2 சாட்சி டேனியல் குமார் எழுதி கொடுத்தவங்க இருந்தால் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் போர் போடுவதற்கு 3 வருடமாக ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் போர் போட உதவி செய்தார். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. ஜெபித்த பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி என்று எழுதி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை. அடுத்து ஜோசப் டேனியல். கர்த்தருக்கு மகிமை. ஜோசப் டேனியல் நித்யா பிரசன்னா அவர்களுக்கு தேவ கிருபையால் இன்று அதிகாலை ஆண் குழந்தை பிறக்க தேவன் கிருபை செய்தார். ஜெபித்த அனைவருக்கு நன்றி. கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி என்று எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருக்கு மகிமை. எனது பெயர் குருவம்மாள் என்ற சாரால். எனது கணவர் 14/6/2023 அன்று எங்களது இடம் தொடர்பான பத்திரம் மற்றும் மற்றொருக்கு தர வேண்டிய அசல் பத்திரம் எடுத்து சென்றார். பேருந்தில் போகும் பொழுது பத்திரங்கள் வைத்திருந்த அந்த ஃபைல் எப்படியோ பஸ்ஸில் இருந்து விழுந்து விட்டது. எனது கணவர் அதை கவனிக்கவில்லை. அவர் கொண்டு சென்ற பையை எடுத்துக்கொண்டு பேருந்திலிருந்து இறங்கிவிட்டார். 15ஆம் தேதி காணாமல் போன அந்த பத்திரங்கள் ஃபைல் இல்லை என அறிந்து மிகுந்த குழப்பத்துடன் இருந்தோம். எனக்கு ஃபோன் செய்து காரியத்தை சொன்னார்கள். என் கணவர் முக்கியமான பொருள் ஏதேனும் காணவில்லை எனில் உறங்க மாட்டார். நான் தேவனை நோக்கி, என்னை நடத்துகிற தகப்பனை நோக்கி கூப்பிட்டேன். என் தகப்பன் எனக்கு பதில் கொடுத்து மதிய வேளையில் பேருந்து ஓட்டுநரிடமிருந்து அழைப்பு வந்தது. உங்களது ஃபைல் எங்களிடத்தில் இருக்கிறது, வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.